கெனிஷான்லாம் வந்துட்டு நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். அது வேற வாய், இது நார வாய். அதிகாரத்தின் ஆடக்கூடாது. நான் அதை அழிச்ச பரம்பரடா. என்னடா போட்ட சட்டையை போட்டு வந்து நினைக்காதீங்க, புது சட்டை துவைக்க மாட்டாங்க, ஒரு தடவை போட்டு கொண்டாங்க. சரி, ஒரு கமெண்டரை பார்த்தேன், ப்ரோ சட்டை நல்லா இருக்குன்னாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச சட்டையை போட்டு ஒரு 2 வீடியோ பண்ணிட்டு போவோம் சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டு வந்திருக்கேன். இது டிஸ்டர்ப் தேவையில்லை, பட் இருந்தாலும் ஒரு கமெண்ட் 2-3 கமெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, அதுக்காக நம்ம போடுறது. ஓகே, இப்போ ரவி அவர்கள் இருக்காங்கல்ல, அதாவது ஜெயம் ரவின்னு சொல்லக்கூடிய அவர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பாடையை கூட சுற்றிட்டு இருந்தார். நாங்கள் 2 பேர் கொலீக்ஸ். அவங்க வந்து யோகா சென்டராக ஏதோ ஒன்று, மெடிடேஷன் சென்டர் ஏதோ ஒன்று, ஏதோ மசாஜ் சென்டர் ஏதோ ஒன்று உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் கொலெக்ஸாக இருக்கோம், நாங்கள் ஒன்றா இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கே போயிருக்காங்க, அதாவது 2 கப்பிள்ஸ் மாதிரி இது பண்ணிருக்காங்க. அதாவது சோசியல் மீடியா இவங்களை சேர்த்து வச்சுச்சா இல்லை சேர்ந்து இருந்தனால சோசியல் மீடியா அவங்களை பற்றி பேசிச்சான்னு தெரியல, பட் டிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான நியூஸில். ஸோ இந்த நியூஸ் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்காக போகிற பக்கம் ஒரு பிட்டை போட்டு போயிருக்கேன். தேவையில்லாத நியூஸ் தான் ட்ரெண்ட் பண்ணுறீங்க, யாரா நீங்களாம். ஓகே, முக்கியமான மேட்டர் போவோம். மது இல்லாத, ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம், இன்னொன்று ஒரு சொட்டு மழை நீர் கடலில் போய் கலக்கக்கூடாது. இந்த 2 வரம் மட்டும் போதும் என்று சொல்லுவேன். இந்த 2 வரத்தைத்தான் கேட்பேன். அன்புமணி ராமராஜ் அவங்களோட மீட்டிங் ஒன்று போட்டாங்க, பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறோன்ற பேரில் பண்ணியிருப்பாங்க. வானத்தில் பறக்கும் மனிதன்லாம் வந்தார். பறக்கும் மனிதன், வன்னிய மனிதன், வன்னியர் சங்க கொடியை ஏந்தி இதோ வந்து கொண்டிருக்கிறார், பறந்து வருகிறார். வன்னியர் மனிதன், பறக்கும் மனிதன். மேடையில் பேசினவர்களாம் நான் ரைட்டு சிரிச்சுக்கிட்டு தான் பார்த்துக்கிருந்தேன், என்னையா பேசுறீங்கன்ட்டு. சரி ஓகே, அவங்களுக்கு வந்து தான் அவங்க பேசுகிறாங்க, எல்லாம் ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு கொள்கைக்கு ஒரு மீட்டிங் கேட்பாங்கல்ல, ப்ரெஸ் பீப்புளெலாம் அந்த மைக்கு நீட்டு கேட்கும் போது, நான் மது 2 வரம் தான் கேட்பேன், மும்மூர்த்திகளையும் நேரில் பார்த்தேன்னா 2 வரம் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன வரன்றது தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ வரம் என்ன அப்படின்னா, மது இல்லாத ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான், பட் இது சாத்தியமானா கிடையவே கிடையாது. பட் 2வது ஒரு விஷயம் சொன்னார், அதுதான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணமே அதான். இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க, மருத்துவர்னு சொல்கிறாங்க, மிகப்பெரிய கிட்டத்தட்ட மருத்துவர், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கடல் நீரில் போய் ஒரு சொட்டு கூட தண்ணி சேரக்கூடாதான், ஐ மீன் போய் சேர்ந்துடக்கூடாதான், எல்லாருமே பயனடையணும்னு சொல்கிறார். அது தெளிவாக சொல்லியிருக்கணும். இன்னொன்று ஒரு சொட்டு மழை நீர் கடலில் போய் கலக்கக்கூடாது. இந்த 2 வரம் மட்டும் போதும் என்று சொல்லுவேன். இந்த 2 வரத்தைத்தான் கேட்பேன். பயனடைந்த பிறகு, அதாவது விவசாய நிலங்கள் எல்லா நிலங்களும் மனிதர்கள்லாம் பயன்படுத்தின பிறகு மிச்சம் கடலில் போய் சேரணும்னு சொல்லணும். ஏன்னா அருவி, கடல், ஆறு, ஏரி இதெல்லாம் ஒரு கனெக்ஷனில் இருக்குது, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இப்போது ஆற்றுலேருந்து போகிற தண்ணி கடலில் போய் சேர்ந்தாதான் அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி கரெக்டாக ஒர்க் ஆகும். உப்புத்தன்மை அதிகமாகி வேறு மாதிரி போயிடும், இயற்கையே கொலாப்ஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு பேசிக் நாலேஜ் நம்ம மருத்துவரையாக்கு இல்லையா அப்படின்னு தெரியல, பட் அவர் சொல்கிற விஷயங்கள் சரியாக கன்வே ஆகலையான்னு தெரியல. அவர் தெளிவாக சொல்லியிருக்கலாம், எல்லாரும் பயனடைஞ்ச பிறகு மிச்ச தண்ணியை உபரி நீர்னு சொல்லுவாங்க. அந்த உபரி நீரை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி கடல்ல சேர்த்து தான் ஆகணும். மலையில உருவாகிற அருவி கடல்ல போய் சேர்ந்து தான் ஆகணும். இடையில நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இடையில எவ்வளோ வேணா எடுத்துக்கோ, அது இயற்கை கொடுத்தது, அது போற வழியில நீ போற போக்கில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் மிச்சம் தண்ணி, உனக்கு போதிய தண்ணி கடல்ல சேர்ந்து தான் ஆகணும். இதான் சயின்ஸு, இதான் இயற்கை. ஸோ இது அவருக்கு தெரியல, என்னன்னு தெரியல. குடும்ப அரசியலை பற்றி, டிஎம்கே பற்றி அன்பலி அடிக்கிறாங்க. நம்மளும் நிறைய பேசியிருக்கோம். ஆமாம், வாரிசு அரசியல் மன்னர் பரம்பரை ஆண்டுகிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறோம். இதையும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இவங்க பாமகவில் அவர் இருக்காரு, அவங்க பையன் இருக்காரு, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பொண்ணுங்க இருக்காங்க. இப்போது இது வாரிசு அரசியல் கிடையாதா? இதை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டேறீங்க, எனக்கு புரியல. இதுதான் நாளைக்கு சீமானம் பண்ணுவார், சீமானோட பையனை கூட்டிடுவார். இப்போ நானே இருக்கேன், நாளைக்கு எனக்கு பையன் பிறந்தானா என் பையனை யூடியூபரை மாற்றுவேன். அப்போ வாரிசு அரசியலாது ஒரு நன்மை தகுதியான ஒரு விஷயத்த இயற்கையை ஏற்றுக்கும். இப்போது ஒரு தலைமையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது டிஎம்கேவே இருக்குது, டிஎம்கே விட்டுருங்க, நான் அதை பற்றி பேசணும். ஒரு புதிய தலைமை வருது, அந்த புதிய தலைமை மக்களுக்கு சூப்பராக ஒருத்தர் செய்கிறாரு, மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு தலைவராக இருக்காரு. எல்டிடி பிரபாகரன் எடுத்துக்கோம், அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் இப்போ ஆண்டுகிட்டு இருக்காரு ஒரு நாட்டை. அவருக்கு ஒரு பையன் இருக்காரு. அந்த பையன் இவரோட பையன்றனாலேயே ஒரு காரணத்துக்காக உட்கார வைக்கக்கூடாது, அது தப்பு. அவரும் குவாலிஃபிகேஷன் ஆகி அப்பாவோட மக்களுக்கு இன்னும் சேவை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கிறாரு, அதாவது ஜென்ரல் நாலேஜ்லாம் வேற லெவலில் வளர்த்துக்கிட்டு மக்களுக்காக சேவை செஞ்சாரு அப்படின்னா சீரியஸ்லி இந்த இயற்கையை அதை ஏற்றுக்கும், மக்களும் ஏற்றுக்குவாங்க. பட் இன்னார் பையன் அப்படின்றதுக்காக ஏற்றுக்கிறாங்கன்னா அப்போ மன்னராட்சி தானே. மன்னராட்சி எங்கே ஒழிஞ்சிச்சு? மக்களாட்சின்ற பேரில் அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன்.
மெயின் மேட்டருக்கு போகலாமா? டைட்டில் என்ன அப்படின்னா, நீயா நானா எபிசோடில் வந்து இந்த ஜாதியை பற்றி ஒருத்தவங்க பேசி ஒருத்தங்க தான் வீர பரம்பரை அப்படின்னு ஒருத்தர் பேசி கலாய்ச்சி தள்ளினாங்கல்ல. ஒருத்தர் ஒல்லியாக ஒரு பையன் என்ன மாதிரி இருப்பார், ஆனால் கருப்பாக இருப்பாப்புல. அந்த பையனை கலாய்ச்சி தள்ளினாங்களா. அவர் இப்போ மனம் திருந்தி நான் மாறிவிட்டேன், இந்த சோசியல் மீடியா அடிச்சு நவுத்துச்சு, அதனால ஒரே நெட்டில் ஓவர் நைட்டில் ட்ரெண்ட் ஆனேன்லாம் பெருமையாக பேசிட்டு இந்த விஷயங்கள் பேசினாங்க. 2 டிபேட் இருக்குது. அதாவது சோசியல் மீடியா மூலமாக ட்ரோல் பண்ணப்பட்டு ஃபேமஸ் ஆகி அது மூலமா பயனடைஞ்சவங்க ஒரு குரூப்பு, இன்னொரு பக்கம் ட்ரோல் செஞ்ச குரூப்பு, அதாவது நம்மள மாதிரி பையன் அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ட்ரோல் கிடையாது, ஸோ முன்னாள் எக்ஸ் ட்ரோல், ஸோ அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. 2 பேரும் டிபேட்டில் பேசுகிறாங்க. நாங்கள் ட்ரோல் பண்ணுறது வந்து தவறான விஷயங்கள் மக்கள் மத்தியில் வரக்கூடாது, கான்ட்ரவர்சி இருக்கணும் எப்பயுமே. ஒரு விஷயம் ஒருத்தன் செய்கிறது எல்லாமே சரின்னு கேட்டு போனோம்னா அது ஒரு ஆட்டு மந்தை கூட்டமாயிரும். ஸோ அதனால் அதை எதிர்க்கு கேள்வி கேட்கறது, இந்த பொலிட்டிக்கல் சட்டையர் இதெல்லாம் பண்ணுறது லாஜிக்கான விஷயம், அது பண்ணி தான் ஆகணும், அது காலத்துக்கான கட்டாயம் அப்படிலாம் நிறையா பேசினாங்க. 2 பேரும் மாறி டிபேட் ஷோ பேசினாங்க. இதில் சீமான் தம்பிகளுக்காக எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க. அந்த பையனோட பேர் கேட்டால் ஸ்டாலின் ஏதோ பேர் சொன்னாங்க. பேர் முதல் ஸ்டாலின் ஆரம்பிக்குது, ஸ்டாலின் பிரபாகரனாக ஒரு பேர் சொன்னாங்க, சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் முதல் பேர் மட்டும் மைண்டில் உட்காந்துருச்சு, ஸ்டாலின்ற பேர் வச்சிருக்காப்புல. ஆனால் ஸ்டாலினை பற்றி எடுத்து பேசுகிறாப்புல. ஓகே, இதை பற்றி மாற்றி பொலிட்டிக்கலில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அதில் மேட்ரு, இப்போ கூட்டி வந்தது ட்ரோல் பண்ணுறதோ ட்ரோல் பண்ணி ஃபேமஸ் ஆனாலோ இது பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சோசியல் மீடியாவை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அதாவது பொலிட்டிக்கல் சட்டையர்லாம் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கறது, மீம்ஸ் இதெல்லாம் பண்ணுது. இந்த மீம்ஸ் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி கேலி பண்ணாலும் நிறைய விஷயங்கள் அவேர்னஸும் பண்ணிகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் எடுக்கணும், அதாவது சோசியல் மீடியா தான் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக, ஞாபகம் இருக்கா? இந்த கண்ட்ரோலுக்கு கண்டிப்பாக ஒரு அத்தாட்சி வேணும், இதுக்குன்னு ஒரு டீம் போடணும்னு சொல்லி தான் இந்த ஷோவை முடிக்கிறாங்க. பார்க்குறப்போ ட்ரோல் பண்ணப்பட்டவர், அதாவது பாதிக்கப்பட்டவங்க, பாதிப்புக்கு உருவாக்குனவங்க அப்படின்னு காட்டுவானுங்க. ஆனால் எண்டிங்கில் என்ன போட்டானுங்க அப்படின்னா, உண்மையான அவேர்னஸ் மக்கள்கிட்ட சேருது இல்லை, அதையும் சேர்த்து காயடிக்கிறதுக்காக இந்த ஒரு ட்ராமா. இது எதுவுமே தெரியாமல் இந்த தரப்பு கும்பலும் போய் கத்திட்டு வருது, அந்த தரப்பு கும்பலும் கதறிட்டு வருது. நம்மள மாதிரி ஆள் மட்டும்தான் இது புரியுது. இது இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அடுத்து சோசியல் மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவாங்க, உண்மையான விஷயங்களை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவானுங்க. ஏன்னா உண்மையான ரகசியங்களுக்கு ஆதாரம் ரொம்ப 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 கம்மி. அப்போ அதை நம்ம எடுத்து கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு ஆதாரமே இல்லை, நீ கான்ஸ்பிரசி பேசுன்னு மொத்தமாக முடிச்சு விட்ருவானுங்க. அதுக்கான வேலைகளும் அதுக்கான சட்டத்திட்டங்களும் அதுக்கான ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க சோசியல் மீடியா கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. ஸோ இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த நீயா நான் சொல்கிறது வந்து என்னென்னா, சோசியல் மீடியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிபிலிட்டி வரப்போகுது. எப்படி ஒரு இது இருக்குல்ல, டிவி சேனலில் என்னென்னலாம் ப்ரோக்ராம்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி யூடியூப்புக்கும் கொண்டு வர போகிறாங்க. ப்ரோ ஆல்ரெடி கைட்லைன்ஸ்லாம் இருக்குது ப்ரோ. கைட்லைன்ஸ் வந்து யூடியூப் காரனாக கொடுத்தது. பட் இவங்க கவர்மெண்ட்டாக ஒரு அத்தாரிட்டி உருவாக்க போகிறாங்க, அதுக்குன்னு ஒரு தனி குரூப்பை கிரியேட் பண்ணுவாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண போகிறாங்க. சோசியல் மீடியாவில் அவ்வளோ ஈஸியாக உண்மைகளை பேசிட முடியாது. மற்ற விஷயங்களை பேசலாம், சாணி அள்ளி திங்கலாம், அவுத்து போட்டு ஆடலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் உண்மையில் பேசிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த காயெடுப்பு வேலை. இதை பற்றி எவனும் பேச மாட்டான், எவனுக்கு அக்கறையும் கிடையாது, லூசு மாட்டம் இதே பண்ணிகிட்டே இருப்பானு. இதற்காகத்தான் யூடியூபர்களில் கண்ட மணிக்க என்ன சொல்கிறது, தன்னோட வரம்புகள் மீறி யூடியூபர்கள் பண்ணும்போது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தது காரணம் என்னன்னா, நாளைக்கு இதை பார்த்தீங்களா யூடியூபர்ஸ்க்கெல்லாம் இவ்வளோ அட்டுழியம் பண்ணுறாங்க, அதற்காகத்தான் நாங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வரோம்னு உங்கள்கிட்ட நம்ப வைக்கணும். எப்படி திருநாளைகள்லாம் பார்க்குறப்பெல்லாம் கிடைக்குதோ, ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டு நாளைக்கு திருநாளைகள்லாம் முடிச்சு விட்டு ரோபோட்டை இறக்கிட்டாங்கல்ல. பார்த்து தானே இருக்கீங்க. ஒரு புத்தி உள்ள மனிதன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உசுரோட ஒரு நாய்க்குட்டிகள் நம்ம கூட உட்காந்து சாப்பாடு தின்னுட்டு நம்ம காவ காத்துட்டு இருக்கு. நம்மளே மெனக்கெட்டு செலவு பண்ணி பல காசுகள் செலவு பண்ணி மெயின்டெனன்ஸும் செலவு பண்ணி ஒரு ரோபோ இயந்திரம், ஃபீலிங்ஸும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு சட்டி ரோபோட்டை கொண்டு வந்து அதை வளர்க்க போகிறாங்க. அதுக்கான முன்னெடுப்புகள் தான் இப்போ ப்ரொபகண்டா பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இது எதுவுமே தெரியாமல் திருநாய் கடிக்குது நியூஸ் அப்படிலாம் போட்டு இப்போ உனக்கு புரியுதா? இப்போ ஒரு மிகப்பெரிய அவுட் பிரேக் வரும் பாருங்க. திருநாய்கள்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு, அதாவது நாய்கள் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய நாய்கள்லாம் ஓரம் கட்டிட்டு ரோபோட்டு கொண்டு வருவானுங்க. இதைத்தான் மீண்டும் செய்யணும்னு சொல்லிட்டு சுஜாதா அவர்கள் அப்போவே எழுதிட்டு போயிட்டாப்புல. இதை சொன்னால் கான்ஸ்பிரசின்னு வைங்க. உண்மை உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்குது, எங்கேயும் மறைக்கப்படலை, கண்ணு முன்னாடி தான் இருக்குது, நீங்கள் தான் மறைச்சிக்கிட்டு உங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் தான் சுற்றிட்டு இருக்கீங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை அதில் போட்டு திரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தாவேகாவை தமிழக வெத்து கழகம் தற்கொலை கூட்டம்னு சொன்னா விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கோபம் வருது. ஆனா நான் சொல்றதுல நியாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த காணொலியை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நாம சும்மா இருந்தா கூட இந்த தாவேகா தற்கொலைகள் வேலுன்ட்டே வாலண்டரியா இவங்க தலைவரை இழுத்து விட்டு சாணி அடி வாங்க வைக்கிறாங்க. அதற்கு ஆதாரம் தான் இந்த காணொலி.
டிமானிட்டைசேஷன் பத்தி எங்க தலைவர் அன்னைக்கே எப்படி பேசினாரு, எப்படி ஒன்றிய அரசை விமர்சனம் பண்றாரு, ஜான் ஆரோக்கியசாமியா ஆதவ அர்ஜுனாவோ கத்து கொடுத்தா அவர் இதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு பயங்கரமா பஞ்ச் டயலாக் பேசுது இந்த அனில். ஆனா உண்மையிலேயே அவங்க தலைவர் டிமானிட்டைசேஷனை பத்தி என்ன சொன்னாரு அப்படிங்கிற காணொலி இதோட சேர்த்திருக்கேன், பாருங்க. ஏடிஎம் வாசல்ல நின்னோமா, நம்ம போயிட்டு 500 ரூபாய் காண்டி போயிட்டு நின்னோமா, செத்தோமா, நீங்களும் செத்துருப்பீங்க நாமளும் செத்துருப்போம். ஹே பாரத் மாதா கீன்னு சொல்லிட்டு ஒரே நாள் இந்தியாவை மாத்திரம் சொல்லிட்டு ஒரு உருட்டுனார் நம்ம பிரதமர். எல்லாரும் போய் வீழ்ந்தாங்க, அப்படியே போய் வீழ்ந்தாங்க மோடி காலையில. ஐயோ புதிய இந்தியா பிறந்தது, நாங்க அவ்வளவுதான், இனிமே எங்க தமிழ்நாடு எங்கேயோ போகுதுன்னு. தளபதி ஒருத்தர் தானே சொன்னாரு, இது எதுக்கு தேவையில்லாத ஆணி, இது மூட்டை பூச்சி அடிக்கிறதுக்கு ஊட்ட கொளுத்தின கதைன்னு சொல்லிட்டு முதல் எதிர்த்து பேசினது, விமர்சனம் பண்ணது நம்ம தளபதி தான். ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்தோ இல்ல யாதவ் அவர்கள் எழுதி கொடுத்தோ பேசினாரா? கிடையாதுல்ல. அவருக்கும் அரசியல் தெரியும், அவருக்கு என்ன பேசணும், யாருக்கான அரசியல் பேசணும், யாருக்காக நம்ம அரசியல் பேசணும்ன்றதெல்லாம் அந்த தெளிவு இருக்கு. இவங்க பாடம் எடுக்கிற அளவுக்குலாம் எங்க தளபதி கிடையாது, இவங்க பாடம் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதியும் கிடையாது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த இந்த முடிவு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தான், நல்ல மூவ் தான். கண்டிப்பாக இது வந்து உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு ஒரு தேவையான ஒரு துணிச்சலான வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி தான். கண்டிப்பா இது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை வளர்த்து விடும். அப்படி இது டிஜிட்டல் இந்தியா பிரதர். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். சும்மா போற போக்குல போய் சொல்லி தப்பிக்க முடியாது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.